கள்ள ஆவியினால் உன்னை கலங்கப்படுத்தாதே. கள்ள ஆவி என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு சபைக்கு நான் போகிறோம், அங்கு எல்லோர் மீதும் அந்நிய பாஷை இறங்குகிறது. உண்மையாக இருக்கலாம் அல்லது பொய்யாக இருக்கலாம். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் கத்துகிறார்கள் என்று கூட சேர்ந்து கத்தக்கூடாது. அந்த பாஸ்டர் உடனே ஐயோ நீ சத்தம் போடு கத்த முடியுமா, அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இயேசுநாதருடைய பரமண்டங்களில் இருக்கிற ஜெபத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்கள் மீது இறங்கினால் நீங்கள் அந்த சபையை நம்புங்கள், அதுக்கு தசமபாகம் கட்டுங்கள், அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அவர் நல்ல மேய்ப்பன். ஆனால் உங்களை பரிசுத்த ஆவி பேசுவது போல் பேச சொன்னாலோ கத்த சொன்னாலோ நிச்சயமாக அது கள்ள ஆவி, அது உண்மையான ஆவி அல்ல. அது உங்களை, அதாவது பேர் தான் சைக்காலஜி. உங்கள்கிட்ட இருக்க காசுகளை பிடிங்கி திங்கிறதுக்காக இவனுடைய கையை காலை ஆட்டிக்கிட்டு துள்ளிக்கிட்டு பாடுது. ஒரு சபையில் போய் நின்று ஒரு 6 மாதம் வரைக்கும் பரிசுத்தாவிகிட்ட வரலன்னா அவன் ஒரு கள்ளன், அவனோட சேர்ந்து வாழாதீர்கள். அவன் ஒரு அயோக்கியன், அவன் பேய்களுடைய தூதன், அவன் ஒரு சைத்தான். உங்களை பொய் பேசும்படி சொல்லி உங்களை நரகத்திற்கு அழைக்க பார்க்கிறான். ஆண்டவரிடத்திலே பொய் பேசும்படி சொல்லுகிறான். உங்களையே அந்நிய பாஷை பேச சொல்லிக்கிட்டு கடவுள் பேசினார் என்று உங்களிடத்தில் சர்டிஃபிகேட் வர கொடுப்பான். இது கள்ளன், இவன் நரகத்தின் தூதுவன். நீங்கள் ஒரு சபைக்கு செல்லுங்கள், அந்நிய பாஷை இறங்க வேண்டும் என்றால் நீங்கள் பரமண்டங்களில் இருக்கிற ஜெபத்தை சொல்லுங்கள். அப்பொழுது உங்கள் மீது இறங்கும் என்றால் உண்மையான சபை, இல்லையென்றால் சாத்தானுடைய சபை என்பதை உங்கள் மத்தியிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்புடையதாக இருந்தால் ஏற்றுக்கொள்.